உங்கள் விஜய். சரி விடு. நீங்க சொன்னதை ஆண்டா நம்பலன்னு நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். நீ எல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல. அவனுங்க எப்படியும் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருப்பானுங்க. ஆண்டாள் என்னாச்சு உனக்கு? அவனுங்க வெளியே தான் நிக்கிறானுங்க. என்ன வளர்ற? உன்கிட்ட நேர்ல பேசணும்னு நான் தான் வந்தேன். அவங்கள எப்படி என் கூட கூட்டிட்டு வருவேன்? அவனுங்க வெளியே தான் நிக்கிறானுங்க. வா காட்டுறேன். ஐயோம்மா, பார்த்தல, இப்ப என்ன சொல்ற? இவனுக்கு புத்தி தான் எனக்கு தெரியுமே. எப்பவும் போல நீ இவனுக்கு சப்போர்ட் வர. இல்ல ஆண்டாளு, இவங்க வந்ததே எனக்கு தெரியாது. போதும் தேனு, திரும்ப திரும்ப போய் சொல்லி மாட்டிக்காத. உன் மாமாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ மறக்கலாம். ஆனா நான் என் அண்ணனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால மறக்க முடியாது. அவரு உன்னை ரொம்ப நம்புறாரு. தயவு செஞ்சு அவரை சாகடிச்சிடாத. ஆண்டல ஆண்டல, ஒரு நிமிஷம். உங்க ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லையா? இப்படி சொதப்பிட்டீங்களே. இல்ல தேனு, அது வந்து உங்களை யார் இங்க வர சொன்னது? என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. இல்லை தேனு, ஆண்டாள்கிட்ட நீ சொல்கிறப்போ ஆண்டாள் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம்னு வந்தோம். பேசாத. எல்லாம் போச்சு. இனிமே அவகிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. போங்க, போய் என்ன பண்றதுன்னு யோசிங்க. வினோத் தப்பானவன் ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தா தேடி போடிங்க. வேற வழியே இல்ல. சாரி தேனு, பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க வந்துட்டோம். நீங்க பேசுறதுல எது உண்மை எது போயின்னு எனக்கே டவுட்டா இருக்கு. என்னமோ பண்ணுங்க. டேய், காலையில இருந்து ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன். ஏன்டா ஃபோன் எடுக்கல? இல்லை மாப்ள, ஃபோனில் ஒரு பாயிண்ட் தான் சார்ஜ் இருந்துச்சு. ஃபோனை எடுக்காமலே இருந்தால் எத்தனை பேர் கால் பண்ணுறாங்க நோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீ எதுக்கு கால் பண்ண, நேர்லயே வந்து கேட்டு போலாம்னு வந்தேன். சரியான லூசு போயடா நீ. மாப்ள, நீ என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தி உன்னை அந்த வீட்டில் இருக்கேன். அக்கா என் மேலே வச்சிருக்க தனி பாஸ்துக்க கொடுங்க. இங்கே பத்தியா, காப்பி எனக்கு இல்லையா? இல்லையே. சத்திய சோதனை. காஃபி வேணுமா? இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் காப்பி குடித்தேன், அது எனக்கு மரியாதை இல்லை. சரி விடு. முடிஞ்சா ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடு. பார்த்து, அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. இரு வர. என்ன மாப்ள, எதுக்கு கால் பண்ண? இந்த வினோத் பையன் விஷயத்தை எப்பரா டீல் பண்றது? அது யாரு மாப்ள? அவன் தான்டா ஆண்டாளுக்கு பார்த்துருக்காங்களா அந்த மாப்பிள்ள. அந்த 420யா? ம், அவன் தப்பானவன்னு காட்டணும்டா. முதல்ல இந்த நாயை பிடிச்சி நம்ம 4 காட்டு காட்டணும் மாப்ள. அதுக்கப்புறம் மாமா கிட்டே ஆண்டாள் கிட்டே அவன் லட்சணத்தை காட்டணும். அவனை விடக்கூடாது ரகத்தே. அவனோட மாப்ள, அவன் சரியான போதகி. இதில் பெண்கள் சமாச்சாரத்தில் வர கசம்சா கான்டாக்ட் இருக்கு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்ச மட்டும் பால்வாடி இருந்து வர்ற பாப்பா மாதிரி வச்சிருக்கான் பாத்தியா? அவனை எப்படி லாக் பண்றதுனே தெரியலடா. மாப்ள, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்றா. நம்மளே ஒரு பிகர் செட் பண்ணி விட்டா? நம்மள மாமான்னு ஓ, சொல்லுவாங்க. அப்படி சொல்லுதியோ? அப்ப நானே ஒரு பிகர் மாதிரி போய் அவனை லாக் பண்ணிட்டா? இந்த ஐடியா சூப்பர். அக்கா. என்ன தம்பி, ஐடியாலாம் அள்ளுது. இல்லக்கா, வந்து மாப்ள, அக்கா கேட்குறாங்க, என்ன மாப்ள பண்றது? அக்காவுக்கு எல்லா விஷயம் தெரியும்டா. என்னது தெரியுமா? கண்ணு முன்னாடி அவன் தப்பானவன் தெரிஞ்சுக்கிட்டு எப்பரா சும்மா இருக்கிறது? அவன் கஞ்சா அடிக்கிறத பார்த்த உடனே செம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேஷனில் அவனை அவ்வளோ கேவலமான சுச்சுவேஷனில் பார்த்தப்ப தான்டா கோவத்தெல்லாம் தாண்டி அந்த ராஸ்கல்கிட்ட மாட்டினா ஏண்டால் வாழ்க்கை என்ன அவனு பயமா இருக்குடா. மாப்ள, நாம இந்த அளவு சொல்லி எப்படி மாப்ள உங்க மாமா என்ன அவனை நம்பிட்டு இருக்காரு? அதான்டா அவரு. ஒருத்தர் நம்பினா முழுசா நம்பிடுவாரு, வெறுத்தா அடியோட வெறுத்துருவாப்ல. அப்புறம் ஏன் அவர் உன்னை நம்பல? அப்படி
அப்படின்னா உன் மாமா இப்போ ஒன்னும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு, கரெக்ட் தானே? கரெக்ட். அது எனக்கு தெரிலக்கா. அப்படியே ஒரு என்ன வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் ஆண்டாளுக்கு ஒரு கெட்டது நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் ஒதுங்கி இருக்க முடியாதுக்கா. சரி, உன்னை யாரும் ஒதுங்கி இருக்க சொல்லல. ஆனா ஆண்டாள் கூட உன்னை நம்பலையே. இல்லைக்கா, ஆண்டாளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரியும். என் மனசு என்னன்னு அவளுக்கு தெரியும்க்கா. ஆனால் என்ன, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற வருத்தத்தில் பொசசிவ்னஸில் மாப்பிள்ளை தப்பானவன்னு நான் போய் சொல்கிறதா நினைக்கிறேன். இந்த அழகிற சந்தோஷத்தில் மட்டும் பங்கெடுத்துக்கிற சராசரி காதலாம் இல்லைக்கா. என் ஆண்டாளுக்கு ஒரு கஷ்டம்னா அவளுக்காக அந்த உலகத்தையே எதிர்க்க தயாராக இருக்கிறவன்னு அவளுக்கு தெரில. இதெல்லாம் அவளுக்கு தெரியணும்னு இல்லைக்கா. என் கூட இல்லைனாலும் ஆண்டாள் எப்பவும் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவளை என்னடா அது? இப்போ என் மனசு முழுக்க ஆண்டாள் இந்த கல்யாணத்துலேருந்து காப்பாற்றனோட நினப்பு தாண்டா இருக்கு. அவளை உள்ளங்கையில் வச்சு தாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாண்டா. என் உசுரை கொடுத்தா இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். இந்த மாப்பிள்ளை தப்பானவன்னு ஆண்டாளுக்கும் மாமாவுக்கும் புரிய வைப்பேன். ஆனால் அது எப்படின்னு தான் தெரில. அழகரு, அந்த வினோத் தப்பானவன் நிரூபிக்க உன்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் பத்தாது. ஏன்னா அது எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி தான் தோத்து போயிட்டீங்க. அடுத்த தடவை அவன் தப்பானவன் நீங்க நிரூபிக்க போற விஷயம் சந்தேகமே இல்லாம ஆண்டாலும் அவ அண்ணனும் நம்புற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்க்கா, ஆனால் அது எப்படின்னு தான் தெரில. அவன் மோசமானவன் நிரூபிக்க நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நாங்க 2 பேரும் கண்ணால பார்த்த விஷயத்த போய் மாமா கிட்ட சொல்றோம், நம்ப மாட்டுக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச 2 விஷயத்திலேயே அவன் தப்பானவன் உறுதியா உங்களுக்கு தெரியும் போது அவனை பத்தி நீங்க பல விஷயங்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனோட எத்தனை தப்புங்க உங்களுக்கு தெரிய வரும். புரியலையா? நீங்க இது வரைக்கும் அவனை பத்தி வேற எங்கெல்லாம் விசாரிச்சிருக்கீங்க? பல இடத்துல விசாரிச்சிட்டோம்க்கா. மதுரையில் அவன் முன்னாடி குடியிருந்த ஏரியா, அந்த ஏரியாவில் உள்ள டாக்டர்ஸு, அங்குள்ள 2-3 கவுன்சிலருங்க, 2 ஏட்டையா, இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். அவங்களாம் என்ன சொன்னாங்க? அவங்களும் என்ன சொன்னாங்க? யாரை கேட்டாலும் அவர் பெரிய இடத்துக்குள்ள டாக்டரு, ரொம்ப நல்லவர், வரதும் தெரியாது போறதும் தெரியாதுன்னு ஆளாளுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இப்ப கலெக்டரை பத்தி எங்க அப்பா கிட்டயும் அண்ணங்கிட்டயும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? காரி துப்புற அளவுக்கு கேவலமா கழுவி ஊத்துவாங்க. அதுலயும் உங்க அண்ணன் மேடை போட்டு பேசுவார். அதே லாஜிக் தான். நீங்க அந்த வினோத்தை பத்தி விசாரிக்க வேண்டியது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இல்ல, சண்டைக்காரங்க கிட்ட தான். ஓ. முதல்ல அவனுக்கு யாரெல்லாம் எதிரிங்க, அவனை யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட ரெடி பண்ணுங்க. அவங்கள டார்கெட் பண்ணி விசாரிச்சீங்கன்னா அந்த வினோத் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஐஏஎஸ் படிப்புனா சும்மாவா? என்ன ஒரு ஐடியா பாருங்க, பின்றீங்க போங்க. கேடி தம்பி கில்லாடி அக்கா. அக்கா சரி வருமா? நம்பி போ அழகரு, வழி கிடைக்கும் உனக்கு. சரி மாப்ள, நான் போய் பைக்ல டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுறேன். சும்மா ஏரியா ஃபுல்லா யூரியா அடிக்கிற மாதிரி அவனை பத்தி என்கொயர் பண்றோம். ஓகே, நான் வரட்டா? அக்கா அந்த டீ கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்தா. நாங்க வெண்ணி நல்லா இருக்கு, கட்டுங்களா? கவலைப்படாதடா, நீ நினைச்சது நடக்கும். நீ நல்ல மனசுக்காரன்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ அழகர். ஹலோ ஆண்டாளு. ஹலோ. ஹலோ சரியா கேக்கல. ஆண்டாளு ஹலோ. கேக்குதா? சரியா கேக்கல. ஹலோ ஆண்டாளு. நகந்து வா, நகந்து வந்து பேசு. ஹலோ. ஹலோ. என்ன ஆண்டாளு, ஹாஸ்பிட்டல் வராண்டால சிக்னல் சரியாகவே கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, இந்த மாதிரி நீ கோவப்படக்கூடாதுன்னு தான் வராண்டாலே இன்னும் பேசிட்டு போயிடலான்னு பார்த்தேன். நீ கொஞ்சம் நகந்து வானியா,
நகர்ந்து வந்தேன், அவன் ரூம் வந்துருச்சு. எதுக்கு வந்த? ஒரு நிமிஷம். இது ஹாஸ்பிட்டல். சாரி. கூப்பிட்டியா மாப்ள? குரா. இந்தாங்க என்ன இது? பணியாரம். பணியாரமா? ஆமா, இனிப்பு பணியாரம், கார பணியாரம் ரெண்டுமே இருக்கு. நானும் மாப்பிளையும் ஒரு விஷயமா மதுரை வரைக்கும் வந்தோம். அங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல காரக்குடி ஆச்சி ஒருத்தங்க பணியாரம் செஞ்சு கலக்கிட்டு இருந்தாங்க. நாம சும்மாவா இருப்போம், நானும் மாப்பிளையும் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் மாப்பிளை உங்களுக்கும் நடக்கணும்னு ஆசைப்படுவான். அதனாலதான் ஒரு பார்சல் பிடிச்சிட்டு படக்குன்னு வந்துட்டோம். எதுக்கு இந்த டிராமாலாம்? இல்லைண்டாலே நிஜமாவே பணியாரம். இங்க பாரு அழகர், இதுக்கு மேல மரியாதை இல்ல. ஆண்டாளு சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப பண்ண தப்பே பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் பார்த்தோம், ஆசைப்பட்டோம், நடக்காதுன்னு தெரிஞ்சது பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். சும்மா கத்திக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல யாரையோ பார்க்க வந்தோம், பணியாரம் வாங்கிட்டு வந்தோம், பக்கோடா வாங்கிட்டு வந்தோம்னு சொல்ல வந்துட்டு இருக்க. அறிவில்லை உனக்கு? ஏங்க, இந்த காதல் தான் இல்ல, ஒரு ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு எடுத்துக்க கூடாதா? லூசடா நீ. நல்ல ஒரு ஃப்ரெண்ட் லவ் பண்ணலாம், லவ் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஒரு போதும் நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியாது. சும்மா பேச்சுக்கு சொல்லலாம் ஃப்ரெண்ட் அதுன்னு, ஆனா நிஜத்துல பிராக்டிகலா அது சரிப்பட்டு வராது. வேணான்னு பேசி முடிவு பண்ணி தானே பிரிஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன? அதுவும் எனக்கு கல்யாணம் ஏற்பட நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. என் அண்ணனுக்கோ குடும்பத்துக்கோ என்னால ஒரு அசிங்கம் வர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, புரிஞ்சுதா? ஆண்டாளு ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசலாமா? என்ன இந்த கல்யாணம்? இந்த கல்யாணத்துக்கு என்ன? இல்லாண்டாளு இந்த மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள கெட்டவன், பெரிய வில்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நாசமாயிடும், என்னை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த மாட்டான், அதானே சொல்ல வர? ஏங்க, நீங்க ரொம்ப கடுப்புல இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா ஏறக்குறைய உண்மை அதான். நினைச்சேன் அடுத்த டிராமா அதுவாதான் இருக்கும்னு நினைச்சேன். அண்ணன் சொல்லுச்சு, நீங்க மாப்பிள்ளை பத்தி சொன்னது எல்லாமே. சத்தியமா நான் போய் சொல்லாண்டாளு. நம்ம காதல் ஒர்க் அவுட் ஆகல, நீ எனக்கு கிடைக்கல, அந்த வருத்தம்லாம் மனசுல இருக்கதான் செய்யுது. அதுக்காக உனக்கு நடக்க இருக்கிற நல்ல விஷயத்த நான் கெடுப்பேன்னு நினைக்கிறேன் ஆண்டாளு. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டாளு, அப்படிதான் நான் நினைப்பேன். நம்ப ஆண்டாளு, அவன் சரியில்லை. அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அவன் கூட குப்பை கொட்ட போறது நான் தானே அதை பத்தி யோசிக்கணும். நீ எதுக்கு அதை பத்தி யோசிக்கிற? என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு தெரியும். பாரா கத்தி, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அவன் என்ன பேசிட்டு இருக்கா? இப்ப என்ன வேணும் உனக்கு? என் மேல உள்ள கடுப்புல உங்க அண்ணன் அரையும் குறையுமா விசாரிச்சுட்டு அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்காரு. என் மேல இருக்கிற கோபத்துல உனக்கு அவசரமா மாப்பிள்ளை பாக்குறது தப்பு இல்லையா? அத சொன்னா நீ ஏன் கேட்க மாட்டேன்ற? அண்ணனை பத்தி பேசாத அழகர், எனக்கு தெரியும் என் அண்ணனை பத்தி. என் வாழ்க்கை மேல உன்னை விட அவருக்கு அக்கறை அதிகம். அவர் ஒன்னும் கண்மூடித்தனமா எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டாரு. எனக்கு என் அண்ணனை பத்தி தெரியும், அவரோட முடிவு தப்பா இருக்காது. ஆண்டல, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். உங்க அண்ணனோட கண்ணு என் மேல இருக்கிற கோபத்துல மறைஞ்சிருக்கு. உனக்கு உங்க அண்ணன் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை சரியான ஆள் இல்லம்மா. அவன் ஒரு போதும் அழகர், இனிமே நீ எதுவுமே பேச வேணாம். அண்ணன் முடிவு பண்ணியாச்சு, இனி அவ்வளவுதான். அண்ணன் எடுத்த இந்த முடிவை நானும் ஏத்துக்கிறேன். இதனால ஒரு பிரச்சனை வந்தா அதை ஃபேஸ் பண்ண போறது நான் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன? நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. நான் விட மாட்டேன் ஆண்டல, இந்த பிரச்சனை நான் லேசில் விட மாட்டேன். யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்க, ஆனா அவன் தப்பான ஆளு. அவனை உன் கழுத்துல தாலி கட்ட விடவே மாட்டான். அவன் வாயாலேயே இதை உண்மைன்னு சொல்ல வைக்கிறேன். வாடகை கத்தி போலாம். போலாம்ப்பா. ஏங்க, எங்க மேல இருக்க கோவத்துல பணியாரத்தை சாப்பிடாம விட்டுறாதீங்க. பாவம், அந்த பணியாரம் என்ன பாவம் பண்ணுச்சு, அடிச்சு விடுங்க. சொல்லுங்க டாக்டர். வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க, நான் சாப்பிட்டேன். பசியோட இருக்க வேற யாருக்காவது இதை கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். நீ என்ன
என்னை புரிஞ்சுக்காம எவ்வளோ கோவப்பட்டாலும் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன். படப்போ டேய் கத்தி, அக்கா சொன்னது ஞாபகத்தில் இருக்குல்ல? அதான் ஒருத்தனை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அவன் எதிரிட்ட கேட்கணும் அதானே. அதே தான். இப்ப அவன் எதிரி யாருன்னு அவன்கிட்ட கேட்கறது? இல்ல அக்கா சொல்லவே இல்லையா அதுக்கு சொன்னேன். இல்ல உங்க அக்கா சொல்லவே இல்லையா அதுக்கு கேட்டேன். வேணாண்டா. ஓகே, நம்ம கிட்னி யூஸ் பண்ணி நம்மளே கண்டுபிடிப்போம். அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆ. தம்பி நீங்க யாரு? என்னன்னு இப்படி கேட்டுப்பிட்டீங்க? நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலு. நீங்க 9ஆவது படிக்கும்போது நான் 3ஆப்பு. நான் மலை கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது இல்லையப்பா. அப்படியா? அப்ப நம்ம எங்க மீட் பண்ணோம்? தெரியலையப்பா. சரி அதை விடுங்க. நல்லா இருக்கீங்களா? எங்கப்பா நல்லா இருக்கேன். ஒரே கஷ்டம். மழை இல்ல, மதகு திறக்கல, பயிரெல்லாம் வாடி போச்சு. தம்பி தெய்வமா பார்த்து உன்னை அனுப்பி வச்சிருக்கு. ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா 15 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். அண்ணே உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லையே. இப்படி ஒரு மூஞ்ச வாழ்க்கையில பார்த்தது இல்லைன்றேன். போங்க போய் பொழப்பு பாருங்க. எவனாவது கூப்பிட்டு நிக்க வச்சு பேசினா உடனே பேசுறதா? போயா லூச்சு மாதிரி. ஏயா போறவன ஆ, பிடிச்சி போ, வம்புழுக்கிற? 5000 ஓவா வேணுமாம்ல? ஏய், ஆ? இதான் நீ விசாரிக்கிற லட்சணமா? இப்போ நான் விசாரிக்கிறேன் பாரு. ம், ம், ம். அண்ணா, சொல்லு தம்பி. நம்ம தெருவில் வினோத்னு ஒரு டாக்டர் இருந்தாரு. வெளிநாட்டில் கூட வேலை செய்கிறாரு. நம்ம ராமசாமி புள்ள. அவரா? ராமசாமி நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளாச்சே. சரிண்ணா, நீங்கள் கிளம்புங்க. தம்பி எது கட்டிங்க? ராமசாமி உங்களுக்கு வேண்டி போட்டு தானே? ஆமா. அட போயா. சரியான லூசு பழுகளா இருப்பாங்க போல தெரியுது. ஏமாப்ல இதான் நீ விசாரிக்கல லட்சணமா? இப்ப நான் விசாரிக்கிறேன் பாரு. வா மாப்ள போலாம். என்ன ஒரு தெய்வீகமான வீடு. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். நம்ம தெருல கிழக்கு ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க? ஆமா. அவர் பையன் கூட வெளிநாட்டுல டாக்டரா இருக்காரு இல்லைங்க? யாரு? அந்த வீணா போனவனை பத்தி கேக்குறியா? மாப்ள நமக்கு ஏத்த ஆள் கிடைச்சாண்டா. அண்ணா அந்த பையன் குடும்பம்லாம் எப்படிண்ணே? எதுக்குப்பா விசாரிக்கிறீங்க? இல்லண்ணே நம்ம சொந்தத்துல இருந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. அதான் விசாரிச்சு போயிடலாம்ட்டு. அடலே, கல்யாணத்துக்காக விசாரிக்கிறீங்களா? ஆ. சூப்பர் பையன்ப்பா. பிரமாதமான குடும்பப்பா. அண்ணா, இப்போ தான் வீணா போனோம்னு சொன்னீங்க. ஒரே செகண்டில் மாற்றி பேசுகிறீங்க. நானா? இல்லப்பா, ஒரு சுபகாரியத்துக்காக விசாரிக்கிறீங்க. நம்மளால ஒருத்தருடைய வாழ்க்கை கெட்டு போக கூடாது பாத்தியா? ஏன்டா நீ போய் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக போகுது, அதை பத்தி யோசிக்க மாட்டியாடா? என்னப்பா வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுற? ஏய் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேணும் எனக்கு? போடா. தம்பி டேய் விட்றா. ஐயா, மன்னிச்சுங்க ஐயா. டேய் வாடா. உள்ள போய் உட்கார்றா. நல்ல ஆளுகளை வேட்டியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவள இந்த ஊர்ல நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளினால் அழகராஜா மாட்டே மாட்டுக்கானப்பா. கூப்பிட்டீங்களாப்பா? என் பேர் அழகராஜா தான். அண்ணா, நம்ம தெருவில் கிழக்கு ராமசாமின்னு இருக்காருல்ல? யாரு? அவன் பையன் கூட வெளிநாட்டுல டாக்டரா இருக்கானே அவனா? ஆமாண்ணே. ஆ, அந்த ஆளை பத்தி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. என்னண்ணே எப்படி சொல்கிறீங்க? அவங்க ரொம்ப கெட்டவங்கப்பா. ஏன்னு எப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க யாரு? எதுக்கு அவனை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்லைண்ணே, ஒரு விதத்தில் நாங்களும் உங்களுக்கு வேண்டாதவங்க தான். எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை அந்த டாக்டர் பையனுக்கு பேசி முடிச்சிருக்கு. அவனை பற்றி நாங்கள் கேள்விப்படுற விஷயம் எதுவுமே சரியா இல்லை. அதான் மேற்கொண்டு விசாரிக்க வந்திருக்கோம். ஏன்பா, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு வேற குடும்பமே கிடைக்கலையா? அவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க அந்த பொண்ணை கிணத்துலே தள்ளலாம். அண்ணா, ஆமாப்பா, ரொம்ப தப்பானவங்கப்பா. ஃப்ராடு பயலுக. எனக்கு தெரிஞ்ச அந்த பயலுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த பொண்ணை துரத்தி விட்டான். என்ன பிரச்சனை ஏதுன்னு எனக்கு தெரியாது. அண்ணா, இந்த கல்யாணம் எங்கே நடந்தது, யார் என்ன மட்டும் விவரம் சொல்லுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். தம்பி, அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவன் எங்க போறதா இருந்தாலும் அந்த டாக்ஸி ஸ்டாண்ட்ல முத்துன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வண்டியை தான் எடுப்பாங்க. அவனை பிடிச்சிங்கன்னா எல்லா விஷயமும் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆ சரிப்பா. போவாப்ல. அண்ணே, இங்க டிரைவர் முத்துன்றது நான் தான். அவ்வளோ ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்?
இல்லை எங்கள் அத்தை பொண்ணு இந்த ஊர் பையனுக்கு பேசியிருக்கு. பையன் எப்படின்னு உங்ககிட்ட விசாரிக்கலான்னு. பையன் யாருன்னு சொல்லுங்க. அண்ணே பெரிய கோயில் தெரு கிழக்கு ராமசாமி இல்லைண்ணே, அவரோட பையன் டாக்டரா இருக்காப்லையா? அவருக்கு என்ன? அதான் நீங்க தானே சொல்லணும். இங்கே பாருங்கண்ணே, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த ஊரில் நடந்துச்சு, யார் வீட்டில் பொண்ணு எடுத்தாங்க, அந்த 2 தகவலையும் நீங்கள் தான் சொல்லணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைண்ணே, நீங்கள் சொல்ல போகிற பதில் இருக்குது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கண்ணே. இங்கே பாருங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்னை தேவையில்லாமல் ஒம்பளை மாட்டி விடாதீங்க. அண்ணே நீங்க ஒன்றும் பயப்படாதீண்ணே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நான் சொல்லுங்கண்ணே. திருநெல்வேலி பக்கம் பாபநாசன்ற ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் சிவசைலங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரே ஒரு சிவன் கோயில் தான் இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தெருவில் கணேஷ் குருக்கள்னு கேட்டால் யார் வேணாலும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சாட்சி சொல்லணும்னு பஞ்சாயத்துக்கு கூப்பிடாதீங்க. நான் உங்களை பார்க்கல, உங்ககிட்ட எதுவும் நான் சொல்லலை. இதோட என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன்.